ஐயாவோட முதல் கேள்வி, பரமசிவமே சத்தியமே நீ எனில் இந்த அசத்திய உலகம் உன் லீலை என எப்படி ஏற்கலாம்? ஐயா ஸ்ரீ பாபா சாய்ராம்ஜி ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பரமசிவம் சத்தியம் என்கிற நிலைப்பாட்டை நாம் புரிந்து கொண்டால் உலகம் அசத்தியம் அல்ல, உலகத்தை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்துக்கள் தான் அசத்தியம் என்று புரிந்துவிடும். பிரபஞ்சம் மாயை அல்ல, பிரபஞ்சத்தோடு நாம் வைத்திருக்கும் உறவு, பிரபஞ்சத்தை பற்றி நாம் வைத்திருக்கும் புரிதல், பிரபஞ்சத்தை நாம் பார்க்கின்ற விதம், நாம் அனுபவிக்கின்ற விதம், அதுதான் மாயை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்க. அதாவது ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத். ஜீவன் தனிப்பட்ட ஜீவாத்மா, ஈஸ்வரன் பரம்பொருள், பரமசிவ பரம்பொருள், ஜெகத் இந்த பிரபஞ்சம். பரமசிவ பரம்பொருளே இந்த ஜெகமாக விரிந்திருக்கின்றது. தன்னை தானே அவர் அனுபவித்துக் கொள்வதற்காக ரொம்ப அழகா நம்முடைய வேதங்கள் சொல்லுது, ஏகோகம் பகுஷ்யாமகா. தன்னை தானே அனுபவித்துக் கொண்டாடி தன் இருப்பை தானே ஆனந்திப்பதற்காக தனிப்பெரும் பரம்பொருள் இந்த பிரபஞ்சமாக விரிகின்றது. ஜீவன் எப்பொழுது இந்த பிரபஞ்சத்தை பரம்பொருளிடமிருந்து வேறானதாக காண்கின்றானோ அப்பொழுது அவனுடைய காணுகின்ற தன்மைதான் மாயையே தவிர பிரபஞ்சம் மாயையல்ல. பரமசிவமே சத்தியம் என்கின்ற புரிதல் ஜீவனுக்கு வரும்பொழுது பரமசிவத்தின் வெளிப்பாடுதான் இந்த பிரபஞ்சமும் என்று தெரிந்து இருப்பது அனைத்துமே பரம்பொருளே என்கின்ற தெளிவோடு இருக்க துவங்குகின்றான்.